சந்தோஷம் புதுசாச்சு. Let the celebrations begin. IBC Mangai நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க போஷியா. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா Brahmin Bridal Makeup லுக் தான் பார்க்க போறோம். அதாவது நான் இப்போ இருக்கிற இந்த பிரைடல் மேக்கப் லுக்கை தான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறாங்க. Without any further delay, let's get into the video. IBC Mangai நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு போஷியாக்கு Brahmin Bridal லுக் எப்படி பண்றதுன்றதை பார்க்கலாம். மாய்ஸ்சரைசருக்கு வந்து நீங்கள் ப்ரெஷஸ் தான் யூஸ் பண்ணணுன்றது இல்லை, கையிலேயே நீங்கள் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப ட்ரையாக இருக்கிற ஸ்கின்க்கு மாய்ஸ்சரைசர் கொஞ்சம் அதிகமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கன்சீலர் அப்ளை பண்ணலாம். கன்சீலர் வந்து ஆரஞ்சு கலர் தான் யூஸ் பண்ணணுன்றது இல்லை, டார்க் ஷேட்ஸ் கன்சீலர்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபேர் ஸ்கின்னாக இருக்கும்போது கொஞ்சம் டார்க் ஷேட் மட்டும் நீங்கள் அண்டர் ஐக்கு போட்டிங்கனாலே அந்த அண்டர் ஐ எல்லாமே வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். நிறைய பேர் ஃபேராக இருக்கும்போது அந்த ஆரஞ்சு ஸ்டோன் யூஸ் பண்ணுவாங்க அண்டர் ஐ கவர் பண்ணுறதுக்கு. ஆரஞ்சு யூஸ் பண்ணும்போது ஒரு சில டைமில் அந்த ஆரஞ்சு வந்து ரொம்ப அதிகமாக தெரியும் ஃபேர் ஸ்கின்க்கு. நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் டார்க் ஷேட்ஸ் யூஸ் பண்ணிங்கனாலே டார்க் ஷேட்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியாது, நீட்டாக வந்து அண்டர் ஐ வந்து கவர் ஆகிடும். ஸோ இப்போ கன்சீலர் வந்து நீங்கள் ஒரு ஷேடு வந்து டார்க்கராக யூஸ் பண்ணாலே போதும் அப்படின்னு. அப்போது டார்க்கர் ஸ்கின்ல இருக்கவங்களுக்கு என்ன மாதிரியான? அவங்களுக்கு நம்ம ஆரஞ்சு ஸ்டோன் யூஸ் பண்ணலாம், நல்லா யூஸ் பண்ணலாம். ஃபேர் ஸ்கின்னுக்கு வந்து ஆரஞ்சு ஸ்டோன் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணணும், அது இன்னும் தனியாக தெரியறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. டஸ்கி ஸ்கின்க்கு வந்து நம்ம ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணலாம். நம்ம இப்படி பண்ணும்போது லுக் எப்படி இருக்கும்னா ரொம்ப நேச்சுரல் லுக் கிடைக்கும். ஃபைனலாக போட்டு ரொம்ப அதிகமாக ஃபவுண்டேஷன்ஸ் யூஸ் பண்ண மாதிரி இல்லாமல் செட்டிலாக இருக்கும். நம்ம ஹைலைட்டாகவும் தெரியும். ப்ரைடுக்குன்னும் போது ரொம்ப பிரைட்டாக தானே போடணும், லைட்டாக போட்டால் ஸ்டேஜுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. அப்படி கிடையாது. என்னோட மேக்கப்பில் வந்து என்னோட கிளைண்ட்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷனே என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள மாதிரி இருப்பாங்க. பிரைடோட லுக்ஸும் தெரியும், அந்த ஹைலைட் பண்ணியிருப்பேன் ஐ மேக்கப் அண்ட் லிப் மேக்கப் எல்லாமே. ஸோ நிறைய பேர் வந்து இப்போது இந்த பியூட்டி பிளெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெட் பண்ணிட்டு பண்ணுறாங்க. ஸோ ட்ரை பியூட்டி பிளெண்டருக்கும் இந்த வெட் பண்ணி பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இது வந்து லாங் ஸ்டே. வெட் பண்ணி பண்ணும்போது என்ன இருக்குன்னா கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும், ப்ளஸ் வந்து லாங் ஸ்டே இருக்கும் கண்ணுக்கு. பட் மேக்கப் வந்து கொஞ்சம் ஹெவியாக தெரியறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகே, வெட்டாக வச்சு பண்ணும்போது. ஸோ ஒரு சில மேக்கப்ஸ்க்கு வந்து வெட்டாக வச்சுட்டு பண்ணலாம். ப்ரைடலுக்கு நான் வெட்டாக அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல, ஏன்னா பிரைட்னஸ் அதிகமாக வந்துடும் அப்படின்றதுக்காக. ஏன்னா இப்போ தான் நம்மளுக்கு வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்ன்றது தனியாக வந்திருக்கு. ஸோ அதனால் வாட்டர் ப்ரூஃப் நீடட் அப்படின்னா நம்ம அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். அது வாட்டர் டச் பண்ணி பண்ணும்போது கொஞ்சம் நல்ல பிரைட்னஸ் அதிகமாக தெரியும். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து இந்த மேக்கப் ப்ரொசீஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர், அப்புறம் ஸ்ட்ரோக் க்ரீம், ப்ரைமர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம். ஸோ அது டெஃபினட்டாக அந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணணுமா இல்லை பண்ணாமலே நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்டை பொறுத்தது அது. அதே மாதிரி நம்ம மேக்கப் பண்ணுற ஸ்கின் பொறுத்தது. ஓகே, அவங்க ஸ்கின்னுக்கு என்ன நீடடோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரைமரோ மாய்ஸ்சரைசரோ இன்னும் சொல்கிற மாதிரி அந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து கேட்டிங்க கம்பல்சரி அந்த ப்ரொசீஜரெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அதான் நீடட்னா நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா தேவையில்லை. ரொம்ப ஆயிலி ரொம்ப ஆயிலியாக இருக்க ஸ்கின் அப்படின்னும் போது நம்ம பார்த்து கவனமாக யூஸ் பண்ணணும். அந்த டைமில் நம்ம போயிட்டு மாய்ஸ்சரைசர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக அப்ளை பண்ணிட்டோம்னா போடுற ப்ராடக்ட் வந்து இந்த ஸ்கின்ல நிற்காது. ஆயிலி ஸ்கின்க்கு வந்து என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் தவிர்க்கணும்? லைக் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி மாய்ஸ்சரைசர் வந்து ஆயிலி ஸ்கின்னுக்குன்னு சில ப்ரைமர்ஸ் இருக்குது. ஸ்மாஷ் பாக்ஸ் அப்படின்ற ஒரு
கம்பெனியில் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பேசிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம். அதில் வந்து ஆயிலி ஸ்கின்னுக்குன்னே ஆயில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னே ப்ரைமர் இருக்குது. ஓகே. ஸோ அந்த மாதிரி ப்ரைமர்ஸ் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து அந்த பிரைட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் இந்த பேக்ஸ் மாதிரி கொஞ்சம் போட்டு ஸ்கின்னை அந்த ட்ரைனஸை குறைக்கணும். கல்யாணம் ஆக முன்னாடி ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கணும் ஸ்கின்னை. இப்போ ஆனால் பொதுவாகவே எல்லாரும் வந்து அந்த ஃபேஸ் ப்ளீச் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுட்டு நான் வந்து ப்ளீச் பண்ணணும்னு நான் சொல்லவே மாட்டேன். ப்ளீச் வந்து அன்வான்டு. ப்ளீச் வந்து ரொம்ப நீடட் அப்படின்னா ரொம்ப கால் கருப்பாக இருக்கும் சில பேருக்கு. அந்த மாதிரி உனக்கு கால் நெக்கு ஒரு இன்ஸ்டன்ட்காக சொல்கிறேன் அப்படின்னா நீ போட்டுக்கலாம். ஃபேஸில் வந்து ப்ளீச் பண்ணுறது பண்ணவே கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஆக்டிவேட்டர் வந்து ரொம்ப பவர்ஃபுல். ஸோ சிலருக்கு வந்து நோஸ் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், சிலருக்கு ஷார்ப்பாக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே அந்த நோஸ் கான்டரிங்ன்ற ஒரு விஷயம் பண்ணணுமா இல்லை எல்லாருக்குமே பண்ண வேண்டாம். ஆல்ரெடி ஷேப் இருக்கிறவங்களுக்கு வந்து சும்மா லைட்டாக கான்டர் கொடுக்கலாம். பட் ஷேப் கொடுக்கணும் அப்படின்னும் போது கொஞ்சம் டீப் கான்டர் கொடுக்கணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு அந்த ஷேப் கொண்டு வர முடியும். அந்த கான்டோர் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப அவங்களோட ஸ்கின்னோட அதை மேட்ச் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்க்கும்போது அவங்களோட ரியல் ஃபேஸ் ரியல் லுக் கிடைக்கும். ஃபைன் லைன்ஸ் எப்படி அவாய்ட் பண்ணுறது? கண்ணு கிழும் சரிங்க, ஸ்மைல் லைன்ஸும் சரி, அவாய்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு வந்து ப்ராடக்ட் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணணும். ஓகே. ப்ராடக்ட் அதிகமாக யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக லைன்ஸ் வரும். ஏன்னா கோட் கொடுக்குறோம் இல்லையா? கரெக்ட். ஸோ நம்ம அது சிரிக்கும் போது கண்டிப்பாக அந்த ஸ்கின் அப்படி தான் போகும். ஸோ அந்த லைன்ஸ் வர தான் செய்யும். அதை மீறி வந்து நம்ம மேக்கப் அதிகமாக பண்ணுறோம் பட் லைன்ஸ் வருதா நம்ம கையில் வந்து எப்போவுமே இந்த ஃபைனலாக போடுறோம் இல்லையா, பவுடர் ப்ரஷ் வச்சுருக்கோம்ல, பவுடர் எப்பவுமே இருக்கணும். அடிக்கடி டச்சப் பண்ணிக்கணும். அதுதான் அதுக்கு வழி. வேறு ஒன்றும் நம்ம பண்ண முடியாது. பண்ணனாலும் திரும்ப உங்களுக்கு அதே மாதிரி தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஐப்ரோஸ் எப்படி ஷேப் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ இவங்க வந்து ஐப்ரோஸ் பண்ணாமல் இருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம மேக்கப் பண்ணும்போது இவங்க ஐப்ரோஸ் வந்து ப்ளக் பண்ணாமல் இருக்காங்க. ஒரு சில கிளைண்ட்ஸ் வந்து ஐப்ரோஸ் வந்து ப்ளக் பண்ண மாட்டாங்க. எனக்கு வேண்டாம், நான் அது வரைக்கும் அது மாதிரி பண்ணதில்லை, வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி வந்து பிரைட்ஸ் வரும்போது அவங்களுக்கும் நம்ம வந்து அப்படி ஐப்ரோஸ் வந்து நல்லா ஷேப் கொடுக்கலாம். எப்படின்னு பார்ப்போம். அப்படி ஐப்ரோஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பயம் வரும். ஏன்னா ஆர்டிஃபிஷியலாக பண்ண எனக்கு நல்லா இருக்காது, நான் அதனால தான் ஐப்ரோஸே பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம ஃபேஸில் ஹெவியாக மேக்கப் பண்ணிவிட்டு ஐப்ரோஸ் வந்து சுத்தமாக டச் பண்ணாமல் விட்டோம், அதை ஷேப் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா அந்த மேக்கப்பே வந்து உங்களுக்கு லுக் நல்லா இருக்காது. மேக்கப்போட லுக்கே வந்து ஐ மேக்கப் அண்ட் லிப் மேக்கப் தான். ஸோ அதில் ஐப்ரோஸும் இருக்குது. ஸோ ஐப்ரோஸ் வந்து நல்லா ஷேப் கொடுத்தா தான் லுக் ரொம்ப நல்லா வரும். மேக்கப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானதே வந்து ஐ மேக்கப் தான். நெக்ஸ்ட் வந்து ஐஷேடோஸ் வந்து நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா அவங்க என்ன கலர் காஸ்டியூம் போட்டிருக்காங்களோ அதே கலர்லேயே வந்து ஐஷேடோ கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்க வேண்டாம். ஐஷேடோஸில் நம்ம வந்து கவனிக்க வேண்டியது முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, ஐஷேடோ கலர் செலக்ட் பண்ணும்போது இந்த கார்னரில் வந்து எப்பவுமே லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணணும். இந்த எட்ஜஸில் வந்து டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணணும். மற்றபடி அவங்களோட டோனுக்கு எது செட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் லிப் மேக்கப் பார்க்கலாம். ட்ரெடிஷ்னல் பிரைட் லுக்குன்றதுனால நான் வந்து மேட் கலர் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். இதுவே வந்து ரிசப்ஷன் அப்படி இல்லை வேறு ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னாக்கா வந்து நம்ம க்ளாஸியாக யூஸ் பண்ணலாம். நம்ம காஸ்டியூமுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம லிப்ஸ்டிக் எப்பவுமே யூஸ் பண்ணணும். இப்போ ட்ரெடிஷ்னல் லுக் பண்ணும்போது நம்ம மேட் ஃபினிஷ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா லுக் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் லேஷஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபேன்ஸ் இப்போ எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்டுமே யூஸ் பண்ணுறாங்க இருந்தது அப்படின்னா
க்ளூ போட்ட உடனே ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் ட்ரையாக விட்டுட்டு அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா லேஷஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களோட அந்த ஐ எட்ஜஸில் பார்த்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். சில பேர் வந்து லேஷஸ் அந்த க்ளூ யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த க்ளூ வந்து பிளாக் கலரில் யூஸ் பண்ணுவாங்க. பிளாக் கலர்லனாக்கா நம்ம லைனர் போட வேண்டாம், அது மட்டும் போட்டாலே நல்லாயிருக்குங்க. பட் வந்து எதனா மிஸ்டேக் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து அதை ஸ்டிக் பண்ணும்போது அது நகர்ந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஐ மேக்கப்பில் வந்து லுக்கே போயிடும். ஸோ அதனால் எப்பவுமே நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டான இந்த ஒயிட் கலர் வாங்கிக்கோங்க. அது கொஞ்சம் நேரத்தில் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பிளாக் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா, ஏன்னா ப்ரைடு நம்ம பண்ணும்போது டைம்ன்றது கம்மியாக இருக்கும். நம்ம பிளாக் யூஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப வந்து அதை நீங்கள் கரெக்ட் பண்ணும்போது கஷ்டமாயிடும், லுக்கே போயிடும். நீங்கள் எவ்வளோ நேரம் பண்ண மேக்கப்போட லுக் போயிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் ஒயிட் கலர் யூஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணும்போது கவனமாக அவங்க ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வந்து நம்ம அந்த லேஷஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் ஏற்றல் இறக்கலாமல் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா கூட பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் லைட்டாக ஃபேன் கொடுங்க அவங்களுக்கு. ஓகே, நம்ம ஆல்ரெடி வந்து ஐ மேக்கப் பண்ணியிருக்கோம், அதுக்கு மேலே தான் வந்து நம்ம லேஷஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அவங்களோட ரியல் லேஷஸ் இருக்குது இல்லைங்களா, அது வந்து லைட்டாக பவுடர்ஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம இந்த லேஷஸ் ஃபிக்ஸ் பண்ண உடனே அவங்களோட லேஷஸ் ரியல் லேஷஸில் வந்து நம்ம லைட்டாக மஸ்காரா அப்ளை பண்ணோன்னா தான் அந்த நம்ம ஒட்டின ஆர்டிஃபிஷியல் லேஷஸ்க்கும் அவங்களோட லேஷஸ்க்கும் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாமல் நீட்டாக இருக்கும் லுக்கு. ஸோ அவங்களுக்கு லேஷஸில் மஸ்காரா யூஸ் பண்ணி ஐ ஓப்பன் பண்ணிக்கோங்க. மஸ்காரா அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் மெதுவாக நீட்டாக அப்ளை பண்ணுங்கள். ஒவ்வொருத்தவங்களோட ஐயும் ஒரு ஷேப்பில் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து லைனர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேருக்கு ரொம்ப திக்காக போட்ட ஐ நல்லாயிருக்கும், ஒரு சிலருக்கு தின்னாக போட்டால் தான் லுக் அழகாக இருக்கும். இதுமாதிரி லைனர் அப்ளை பண்ணிவிட்டு அது ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் சொல்லிவிடுங்க ஐ ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு. இல்லைன்னா டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா மேலே டபுள் லைன் வந்துடும். அப்புறம் நீங்கள் கொடுத்த அந்த ஐ ஷேடோஸ் எல்லாம் வந்து ஸ்பாயில் ஆகிடும். திரும்ப அதை கரெக்ட் பண்ணணும்னா ரொம்ப டைம் ஆகிடும். ஸோ அது வந்து லைனர் ட்ரை ஆகணும். ஃபேன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா லைனர் யூஸ் பண்ணிவிட்டு ஃபேன் யூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் சீக்கிரமாகவே ட்ரை ஆகும். மேக்ஸிமம் மார்னிங் ப்ரைடல் லுக் பண்ணுறீங்க அப்படின்னும்போது சீக்ஸில் வந்து ஃபேர் ஸ்கின்னாக இருந்ததுன்னா ரூஜ்னால் ரோஸ் கலரில் இருக்கும், அது வந்து ரொம்ப திக்காவோ அதிகமாகவோ தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. அவங்க நேச்சுரல் லுக் போயிட்டு லுக் மாறிடும். மேக்ஸிமம் வந்து ட்ரெடிஷ்னல் லுக்கு ரொம்ப ஃபேர் ஸ்கின்னாக இருக்காங்க அப்படின்னும்போது நீங்கள் அவங்களுக்கு ஃபேஸ் கான்டூர் பண்ணதுக்கப்புறம் இந்த ரூஜுன்னு சொல்லுவோம், பிங்க் கலரில் இருக்கும். அந்த பிங்கிஷ் டோனு வந்து ரொம்ப அதிகமாக வந்து மார்னிங் டைமில் ப்ரைடுக்கு வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. சும்மா மைல்டாக நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஓகே. ரொம்ப ஹெவியாக கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட அந்த ஃபேஸோட லுக்கே மாறிட்டு வேறு ஒரு மாதிரி நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த ரூஜ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. மற்றபடி ஹைலைட்டர்ஸ் வந்து அவங்க ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி மைல்டான ஹைலைட்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா மார்னிங்க்கு ப்ரைடல் லுக்குக்கு ரொம்ப நீட் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். ப்ரைடுக்கு வந்து ஃபேஸ் மேக்கப் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி வந்து ஹேர், அதுவும் வந்து ஃப்ரண்ட் சைடு ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். காலையில் முகூர்த்தம் ஸ்டைல் எல்லாருமே ஆஸ் யூஷுவல் ஃப்ரண்ட்டில் எப்படி தானே பண்ணணும், அப்படி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி பண்ணுவாங்க. பட் அவங்களோட ஹேரோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குது, அவங்களுக்கு வந்து கிரிம்ப் வந்து பண்ணணுமா, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து பஃப் பண்ணும்போது அவங்க ஹேர் வந்து கரெக்டாக சப்போர்ட் பண்ணுதா, அதுக்கு என்ன ப்ராடக்ட்ஸாக நம்மளுக்கு நீடட் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து கரெக்டாக பார்த்து அதுக்கான திங்ஸ் எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் அதை கரெக்டாக பண்ண முடியும். ஸோ
இந்த வீடியோவில் பிராமின் பிரைடல் மேக்கப் லுக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்த்துருந்தோம். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பற்றியான கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கும் மேக்கப் கிளாஸஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தேவி பிரைடல் மேக்கப் ஸ்டுடியோவில் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். அவங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறோம். இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, it's me, Portia, signing off. Bye-bye. Chennai Silks தீபாவளி வந்தாச்சு, சந்தோஷம் புதுசாச்சு. Let the celebrations begin. இது ஹைலைட்டர், இது வந்து blush. ஸோ இது வந்து ஒடிக்லான் ஆஃப் த பெஸ்ட் வந்து கொலாசல் மேபிலின்ல. இந்த மஸ்காரா வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட், நல்லா பாப் அவுட்டாக இருக்கும். அண்ட் இதை பற்றி சொல்லி ஆகணும், இதான் கிளிசரிங். இதுதான் இதை வச்சுதான் நீங்களாம் இதை வச்சுதான் எல்லாரையும் அழ வைக்கிறோம். கன்சீலர் மேபிலின்ல இருந்து